Good evening, Harish. Good evening, Miss. Good evening, Miss Karikar கேக்குதா? Yes, teacher. Right. எங்க வீடியோவை காணையில. வீடியோ காணையிலையா? வீடியோ போட்டு ஹாலிடேல அப்படி போகுது. நல்லா போகுது. எங்க போனீங்க? ஹாலிடேக்கு எங்கெல்லாம் விசிட் போனீங்க? ஹாலிடே ஸ்டடியா? ஜப்னா போனீங்க. ரைட். பார்த்துட்டேன் போர்டுக்கு போயா. எங்க போனீங்க? ட்ரெயின் போறேன். ட்ரெயின் அது பிறகு ஆ நான் பார்த்துட்டேன் போர்ட் நேம் பூஓயா. பூ ஓயா போட்ல போனீங்களா? போர்ட பார்த்தேன். போட் பாத்தீங்களா? ரைட் ரைட். எங்க பாத்தீங்க? எந்த எந்த கடல்ல பாத்தீங்க? ஸ்டேஷன்ல இருந்து. ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்க. ரைட் ரைட். ஓகே ஓகே குட். அப்ப எப்ப உங்களுக்கு இனி ரீஓபன் நெக்ஸ்ட் மந்தா? இல்ல இல்ல ஸ்கூல் ரீஓபன் எப்போ உங்களுக்கு? 8 டிசம்பர். 8 டிசம்பர். அப்ப எக்ஸாம் அந்த வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? 11th to 18. ரைட் ரைட். ஓகே ஓகே ரைட். இன்னைக்கு நாங்க ஒரு விஷயம் பார்க்க போறோம், பந்தி அமைக்கிறது. எஸ், பந்தி அமைக்கிறது பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். எப்படி சென்னர் சந்தா எப்படி எங்களுக்கு பந்தி அமைக்கிறது போன டேர்ம்ல நீங்க மிஸ்ஸுக்கு அனுப்பியிருந்தீங்க எப்படி செய்யறன்னு சொல்லி எழுதி காட்ட சொல்லி. ஸோ அதைத்தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முதல் நாங்க வளமையா செய்யறது இன்றைக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். ஓகேயா? தமிழ் ஸ்டோரி. ரைட். போன கிளாஸ்ல என்ன பார்த்தனாங்கன்னு ஞாபகம் இருக்கா? தமிழ் ஸ்டோரி பார்த்தோம். என்ன பார்த்தனாங்க ஞாபகம் இருக்கா? நாயும் பிராணியும் ஸ்டோரிக்கு பார்த்தோம். நாயும் பிராணியும் நாயும் பிராணியுமா? என்ன கதை அது? கதையோட வீடியோ ஞாபகம் இல்லை. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த கதையை பார்த்துட்டு மிஸ்ஸுக்கு சொல்லுங்களா? ஓகே, சத்தம் கேக்குதா? எஸ். பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கிங்கினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வாழ்ந்துட்டு இருந்ததா. கிங்கினி ரொம்ப அழகாவும் இருந்ததா, சேட்டையாவும் இருந்ததா. அட விடிஞ்சிருச்சு, இப்ப நான் எந்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு பக்கத்துல போய் புல்லு சாப்பிட போறேன். அங்க இருக்கிற புல்லு ரொம்ப சுவையா இருக்கும். அத பத்தி நினைக்கும் போதே வாயில எச்ச ஊறுது. கிங்கினி நில்லு, தனியா போகாத, நானும் வரேன். யானைங்க கூட்டம் அந்த குளத்துக்கு வந்திருக்கும். தனியா போறது ஆபத்தா இருக்கலாம்.
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன அவனை இன்னும் இங்க காணவே இல்ல? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லையா? என்ன அவனை எங்கேயும் காணோம். நான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் அவனை எங்க கூட்டிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டி கிங்கினியும் அப்புறம் குஞ்சனுங்கிற ஒரு எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பனே, நண்பா, வெளியே வரியா? நாம இப்ப கிளம்பணும். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. அட, இது என்ன கிங்கினி, காலங்காத்தால எங்க போயிட்டு இருக்க? நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படின்னா நீ சீக்கிரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வா. நான் என் வீட்ல நேத்தே சாப்பாட்டெல்லாம் நிரப்பி வச்சிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பா அந்த யானைகள் கூட்டம் குளத்துக்கு வந்திருக்கோங்க. அதுலயும் அந்த மணியன் யானை ரொம்ப மோசமானது. அது எப்ப என்ன பார்த்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வருது. அது என்னையும் எப்பவும் புல்ல சாப்பிட விடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிட்டு தன்னோட வயித்தை என்னைக்கும் நிரப்பிக்காது. அப்படியா? ஆனா நான் உன் கூட வந்து என்ன பண்றது? நீ சும்மா என் கூடவே நின்னா போதும். அப்புறம் நான் அந்த புல்ல சாப்பிடும் போது நீ அந்த குளத்து பக்கம் கண்காணிச்சுக்கிட்டு இரு. அது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா நாம அங்க இருந்து கிளம்பி ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம். ஓ, அப்படியா விஷயம்? அப்ப நான் வரேன். அப்புறம் குஞ்சன் எறும்பும் அப்புறம் கிங்கினியும் குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹே கிங்கினி, நாம அந்த மணியன் யானைய இப்படி சுலபமாலாம் போக விடக்கூடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிடுறது இல்ல, உன்னையும் அது சாப்பிட விடுறது இல்ல. இது தப்பான விஷயம் இல்லையா? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா நாம அந்த யானையோட மோதுனா அதோடைய பாதிப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். யானைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்குங்க. நம்மளால எப்பவும் அதுங்களை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மணியன் யானைக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. அதோட அகங்காரத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். உன்னாலலாம் அது கூட சண்டை போட முடியாது. நீ அதை விட ரொம்ப சின்னது. அந்த யானை அதோட காலை உன் மேல வச்சாலே நீ காலி. டபாய். மத்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஆமா, அளவுல நான் சின்னதா இருக்கேன், உண்மைதான். ஆனா என்னாலயும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி வா, உன்னால அந்த பெரிய யானையை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ காட்டுறேன். ஆனா நீ சொல்றத கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, பயப்படாத. அந்த கிங்கினி அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் இங்க இருக்கிறதா அது பாக்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் அது கிட்ட பேசுறேன். அச்சச்சோ, அங்க பாரு, அது நம்மள பாத்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கூட பயப்படாம வயிறு நிறைய புல்ல சாப்பிடு. நான் எவ்ளோ சத்தமா கூச்சல் போட்டேன், அப்பவும் அது கண்டுக்கவே இல்ல. இப்ப நான் அத போய் புடிச்சே ஆகணும்.
மணியன் கிட்ட இப்ப நான் போய் பேசுறேன். மணியா, அங்கேயே நில்லு. கிங்கினி உன்னை என்னைக்கும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம நீ ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் துரத்துக்கிட்டே இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் உன் மேல காலை வச்சனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இருந்தாதான் உன்னோட உயிருக்கு நல்லது நடக்கும். குஞ்சா, ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என் தும்பி கையில இருந்து வெளியே வந்துரு. நான் இங்க இருந்து அவளை சுலபமாலாம் வெளியே வர மாட்டேன். நீ எப்போ கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியோ அப்பதான் நான் உன்னை விட்டு வெளியே வருவேன். குஞ்சா, வேணா குஞ்சா, நான் இனி எப்பவும் கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன். நீ ப்ளீஸ் வெளியே வந்துரு. மணியா, நீ ரொம்ப சக்திசாலிதான். ஆனா நீ உன்னோட சக்திய மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்த கூடாது. உன்னோட சக்திய நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பயன்படுத்தணும், சரியா? அப்புறம் அந்த மணியன் யானை மத்த எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்றதே இல்ல. அது மட்டும் அல்ல, குஞ்சன், கிங்கினி அப்புறம் மணியன் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ரைட், ஓகே. இப்ப கதை சொல்ல போறாருங்கடா ஹரிஷ். ரைட், சொல்லுங்க பாப்பாங்க கதை. இதெல்லாம் பார்த்தது சொல்லுங்க. ஒரு மணதி பூச்சி பறக்குது. மன்னாதி பூச்சி பறந்துச்சா? ரைட்டா. என்ன கதை? என்ன கதை? யார பத்தி கதை நட்பு. இது? நட்பு, ஓகே. யார பத்தி கதை? யார் இதுல மெயினா? கிங்கினி. கிங்கினி, எஸ். கிங்கினி என்ற பசு என்ன? குட்டி 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 மாட்டுக்குட்டி என்ன? கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி, எஸ். கண்ணுக்குட்டி என்ன செய்யுது? எழும்பிட்டது. காலையில அது எழும்பி பாக்குது. காலையில என்ன நடந்துட்டு? விடிஞ்சிட்டு. என்னது? விடிஞ்சிட்டு. விடிஞ்சிட்டு. விடிஞ்ச அப்புறம் என்ன செய்யற? நல்லத கொலையா. ஆ? என்ன செய்யற விடிஞ்ச அப்புறம்? நடந்து கொள்ள. நடந்து போற. எங்க நடந்து போற? விடிஞ்சிட்டது. நீங்க தான் கதை சொல்ல போறீங்க இதுக்கு பின்னுக்கு. நடந்து எங்க போற? காத்துக்கு போற. காட்டுக்கு போறாரா? ஏன் காட்டுக்கு போற? புல்லு சாப்பிட. ஆத்துக்கு போறாரு. ஆத்துக்கு போற. ஆற்று என்ன? ஆற்றங்கரைக்கு போற. ஆற்றங்கரைக்கு ஏன் போற? புல்லு சாப்பிட. என்ன சாப்பிட? புல்லு சாப்பிட. அப்ப அம்மா என்ன சொல்லுறா? வேணாம், நான் வருவேன். நானும் வாரேன். ஏன் போகணும்னு சொல்லுறா? தனிய போனா பயம் ஆபத்து, எனக்கு. ஆபத்து, ஆபத்து. அந்த யானையும் வரும். அது உனக்கு உனக்கு கெடுதல் செஞ்சிட்டோம், அதனால தனியே போகாதுன்னு சொல்றா. இப்ப இவர் யார தேடி வாராரு இந்த கண்ணுக்குட்டி? எறும்பு. எறும்ப தேடி வார. வந்தா இங்க யாரு இல்ல? என் ஃப்ரெண்ட் இல்ல. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப எங்க போறார்? யானைக்கு. யானை கிட்டியா? இது எங்க வந்து நிக்கிற? எங்க வந்து நிக்கிறார் இது? எறும்பினுடைய வீட்டுக்கு. என்ன வந்து என்ன சொல்ற?
கிங்கினி நீங்க கிங்கினி என்ன ம். வாரீங்க? கிங்கினி என்ன காலங்காத்தால வந்து நிக்கிறீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லி கேக்குதா. அப்ப என்ன சொல்லுறா மணி? யாரு மணி? நீ வேற இந்த கண்ணுக்குட்டி என்ன சொல்லுற? வருவான். கண்ணுக்குட்டி என்ன சொல்றா? விடிஞ்சிட்டு வாங்க சாப்பிட போவோம், நாங்க அந்த என்ன புல்லு சாப்பிட போகணும், எனக்கு பசிக்குது, நீ வா நீ வான்னு சொல்லி சொல்லி சொல்லுறேன். அப்ப எறும்பு என்ன சொல்லுது? நான் வரையில, நான் வீட்டை சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ போயிட்டு சாப்பிட்டு வான்னு சொல்ற. அப்ப இவன் என்ன சொல்றா? நீ வரமாட்டேன்னு சொல்ல ஆஹ் கூடாது, கூடாது. என்னோட வா அப்படின்னு சொல்லி சொல்லுறா. ரைட். அப்ப பேச ரெண்டு பேரும் சேர்ந்து போயினோம். போய்க்க என்ன காய்ச்சி கொண்டு போயினோம்? எறும்பு என்ன சொன்னது? யானை. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இன்னைக்கு ஜானகி ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் என்ன ஓ, அப்படி சொல்லிட்டு வாங்க. அப்ப பார்த்தா வந்து கிங்கினி சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்கல, யார் பாக்குறது? மணி மணி பாக்குது. பார்த்துட்டு என்ன செய்யுது? ஓடுது. ஓடி போய் என்ன செய்யுது? கிங்கினி பயமா. இன்னொன்னு பயம் இல்லையா, நான் இருக்கிறது தெரியலையா, ஏன் வந்து நீ அப்படின்னு சொல்லி ஏசுது. என்ன ஏசு என்ன சொல்லுது கிங்கினி? கிங்கினி எறும்பிட்டு சொல்லுது என்ன, இங்க பாரு வந்துட்டா நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்லிக்கிற என்ன செய்யுது எறும்பு? நீ பாட்டி ஆஹ் நில்லு. எப்படி சொல்லுது? இல்ல. நில்லு. கிங்கினி பாவம். ஓ பாவம், நீ ஏன் அவளை சாப்பிட விட மாட்டேன்ற சொல்லி ஏசுது என்ன, அப்படி செய்யறது சரியில்லை தானேன்னு சொல்லி ஏசுது. ஏசு என்ன சொல்லுது மணி? என்ன எதிர்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லு. நான் என்ன எதிர்த்து பேச வந்துட்டியான்னு சொல்ல, எறும்பு என்ன செய்யுது? மலமண்டு தும்பிக்கையில ஏறி தும்பிக்கைக்குள்ள போயிட்டு என்ன செய்யுது? கடிக்குது என்ன. கடிக்குது. கடிக்க என்ன செய்யுது எறும்புக்கு? வலிக்கும் தானே. ஓ. அப்ப என்ன சொல்லுது? நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்னு கிங்கினிய துரத்த மாட்டேன், துரத்த மாட்டேன், என் புல்லு சாப்பிட விடுவேன், தயவு செய்து வெளியே வா அப்படின்னு சொல்லி அழுகுது. அப்பதான் யார் வந்தது வெளியில? எறும்பு. எறும்பு வெளியில வந்துட்டு. ரைட்டா? ஓகே. இப்ப இதுல இருந்து என்ன என்ன கதை படிச்சீங்க? இந்த கதையில இருந்து என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? அந்த யானை என்ன செய்யறது? தானும் சாப்பிடல, இங்க ஏன் சாப்பிட விடுறது இல்லைன்னா அப்படி செய்யலாமா? எங்களுடைய பலத்தை நாங்க யாருக்கு பயன்படுத்தணும்? எதுக்கு பயன்படுத்தணும்? மெட்டாக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும் இல்ல, கஷ்டப்படுத்துறது பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பயன்படுத்தணும் எங்களுக்கு இருக்கிற பலனை. ரைட். ஓகே. இன்னைக்கு நாங்க பந்தி அமைத்தல் பத்தி பார்க்க போறோம். ரைட். பந்தி அமைத்தல் உங்களோட புக்குல இருக்கு. இந்த புக் உங்களோட தமிழ் புக்குல is a pain இருக்கு. in the apps. My files are in this app. My chats in this app. Projects in that app. பந்தி என்ற விடயம் வந்திருக்குன்னு பார்த்துருக்கிறோம். இனி நாங்க பார்க்க போறோம் இந்த பந்தி என்றா என்னன்றதை பத்தி பார்ப்போம். சரியா? அப்போ ஒருவர் நீங்க எழுதுறதுக்கு முதல் என்ன தலைப்பு உங்களுக்கு தரப்பட்டது, அந்த தலைப்பை உள்ளடக்கி நான் எப்படி இந்த பந்தி எழுத போறோம்ன்ற விடயங்கள் நீங்க பார்க்க வேண்டும். சரியா? அப்படி பார்க்கல நீங்க அந்த ரைட். பந்தி அமைத்தல் ஹெடிங் போடுங்க ஹரேஷ். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பந்தி அமைக்கிறது. எஸ், பந்தி அமைத்தல். ஓகே, அது ஹெடிங்க போடுங்க. நீட்டலாமா? பிள்ளைங்களப்ப நீட்டு எழுதலாமா? நீட்டா? ஓ எஸ், நீட்டா எழுதுங்க.
ஹெடிங் எழுதுங்க, பந்தி அமைத்தல். ரெண்டு அண்டையிட்ட போடுங்க. போட்டுட்டு பந்தி அமைப்பதற்கான படிமுறைகள் ரெண்டு இருக்கு பாருங்க. ரைட்டா, அதை ஒரு எழுதி கொள்ளுங்க. பந்தி அமைக்கிறதுக்கான படிமுறைகள். ரைட், என்ன இருக்கு? முதலாவது சொல்லி இருக்கு, என்ன இருக்கு? பந்தி அமைக்கிறதுக்கான படிமுறைகள் என்னவா? குறித்த விடயம் குறிப்புகளை வாக்கியங்களாக எழுதுதல். என்னவா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எங்களுக்கு ஒரு விடயம் தந்திருந்தா அதை வாக்கியங்களாக எழுதுற. அதாவது எழுவாய், பயனிலை, செயல்படுபொருள் மூன்றும் எங்களுக்கு வரக்கூடிய விதத்துல நாங்க எழுத வேணும் முதலாவது. அடுத்து என்ன செய்ய வேணும்? வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தல். வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தணும். அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு வாக்கியங்களா எழுதப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி நாங்க எழுத வேணும். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தணும். எது முதலாவதாக வரும், எது ரெண்டாவதாக வரும், எது மூன்றாவதாக வரும்னு சொல்லி நாங்க ஒழுங்குபடுத்த வேணும். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணுமா? ஒழுங்கமைத்த முறைக்கேற்ப வாக்கியங்களை இணைத்தல். இணைக்க வேணும். என்ன செய்ய வேணுமா? இணைக்க வேணும். ஒழுங்கமைத்த முறைக்கேற்ப வாக்கியங்களை இணைக்க வேணும். ரைட்டா? என்ன செய்ய வேணுமா? இணைக்க வேணும். அதுக்கு பிறகு கடைசியா என்ன செய்ய வேணும்? வாசகர் மனத்தில் படியும் படியான பண்டி அமைத்தல். வாசகர் மனதில் பதியும்படியான, அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான பந்திய நாங்க அமைக்க வேணுமா? சரியா? ரைட், ஓகே. அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம். இந்த 4 விடயத்தையும் ஒருக்கா எழுதி கொள்ளுங்க. பண்டி ஒன்றை அமைப்பதற்காக படிமுறை எழுதலாமா? எஸ், அதான் ஹெடிங்கா போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. பந்தி அமைத்தல்ல பயிற்சி எதுவும் நீங்க வச்சிருக்கிறீங்களா ஹரேஷ்? எஸ். புக் எதுவும் இருக்குதா உங்கள்கிட்ட? டியூஷன் புக்கா? பந்தி அமைக்கிறது பற்றி ஏதாவது புக் எதுவும் இருக்குதா உங்கள்கிட்டன்னு கேக்குறேன். ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கேன். இருந்தா அது ஒருக்கா மிஸ்ஸுக்கு ஒருக்கா அனுப்ப இயலுமா இருக்கா? ஸ்கூல் புக்கா? ஸ்கூல் புக்கில் ஏதாச்சும் பயிற்சிகள் இருக்குதான்னு கேக்குறேன். எனக்கு இந்த போன முறை அனுப்பியிருந்தீங்க தானே மிஸ்ஸுக்கு கேள்வி எப்படி செய்யறது மிஸ் கேட்டியாம அனுப்பியிருந்தீங்க, அதனாலதான் கேக்குறேன். அன்பான மாணவர்களுக்கு இந்நேர வந்தனங்கள்.
எழுதிட்டீங்களா ஹரிஷ்? ஒரு 4 விஷயம்தான். Finish, miss. ரைட், ஓகே. நாங்க எங்கட ஸ்கூல் டேர்ம் பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் கொஞ்சம் பார்க்கவா? நல்ல பந்தியமைத்தல் இருக்குதான்னு பாக்குறேன். ரைட். ரைட், 1 minute. ஸ்கூல் புக்கு அனுப்பலாமா? ஸ்கூல் புக் தேவையில்லை ஹரிஷ், மிஸ் இருக்குது. ரைட், நாங்க அப்ப செகண்ட் பார்ட் பேப்பர்கள் பார்க்க போறோமா? ரைட், ஓகே. இப்ப நாங்க தேர்ட் டேர்ம் பேப்பர்கள் கொஞ்சம் பார்க்க போறோம். ரைட், பகுதி 2 போடுங்க ஹரிஷா. பகுதி 2 வினாவிட இது இங்கிலீஷ்ல வந்துட்டது, டைப் பண்ணது. பகுதி 2 போடுங்க. ரைட், பகுதி 2. இதுல பாருங்க, ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கு. இந்த கடிதத்தை ஒரு கழுதுங்க. முதலாவது கேள்வியா இத போடுங்க. இது போடுங்க. இது 3வது கேள்வி முதலாவது கேள்வியா போடுங்க. அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகளில் வெற்றியினை பெற்றுக்கொண்ட உமக்கு பரிசு பொருள் அனுப்பிய உமது நண்பனுக்கோ நண்பிக்கு நன்றி தெரிவித்து 75 சொற்களில் கடிதம் ஒன்று எழுதுகவா. என்னவா, நீங்க இப்ப என்ன செய்திருக்கிறீங்க? தமிழ் மொழி தின போட்டியில வின் பண்ணிருக்கிறீங்க. அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் ஒண்ணு பண்ணிருக்கிறார், சரியா? சோ அதுக்கு நீங்க தேங்க் பண்ணி அவருக்கு எழுத போறீங்க கடிதம், ரைட்? அப்ப அதை எப்படி எழுதலாம்? சும்மா மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாவம், என்ன ஐடியாவில் எழுதலாம்? முதலாவது கட்டாயம் என்ன போட வேணும்? அட்ரஸ் போட வேணும். நான் கடிதம் எழுதிக்கல, அட்ரஸ் போட வேணும், டேட் போட வேணும். யார்ட் அட்ரஸ்? உங்களோட அட்ரஸ். டேட் போட வேணும். அதுக்கு பிறகு விழிப்பு என்ன போட வேணும்? அன்புள்ள நண்பா, இல்லாட்டிக்கு அன்புள்ள நண்பி. முதலாவது நாங்க சொல்லி ஆரம்பிக்க எப்படி போடுவோம்? நான் நலம், அதுபோல் நீங்களும் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். அப்படி ஆரம்பிப்போமே. என்னது நட்பு கடிதங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் ஹரிஷா. நட்பு ரீதியான உறவுமுறை கடிதத்துக்கு நாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். எப்படி? நான் நலம், அதுபோல் நீங்களும் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்று ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்க எப்படி தேங்க் பண்ணுவீங்க? நீங்க அனுப்பிய பரிசு பொருளை நான் எதிர்பார்க்கவில்லை, இல்லாட்டிக்கு அத நீங்க எனக்கு தந்ததுக்கு மிகவும் நன்றி, நான் அதை பயன்படுத்துறேன், அது எனக்கு ரொம்ப பிரயோசனமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதட்டாம், ரைட்? நீங்க ஒரு இந்த கேள்வி எழுதிட்டு 75 சொல்லுக்கு எழுதட்டாம் ஹரிஷ். அப்போ நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னா மிஸ் உடனே உங்களுக்கு திருத்தி சொல்லுவேன் எப்படி எப்படி எழுதலாம்ன்றது. எழுதுங்க பாப்போம்.
சொல்லி எழுதிட்டீங்களா ஹரி? அழகாக எழுதுவேன். எழுதுறீங்களா? ரைட்டா. அழகாக எழுதுறேன். எழுதிட்டீங்க. ரைட். எழுத தெரியுமா? ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? இல்லாட்டி ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறதா மிஸ் உங்களுக்கு? எப்படி எழுதலாம் வந்து 1 மினிட் இருங்க. நட்பு முறை கடிதம் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ம். இத வாட்ஸ்அப் வேலை செய்யுதில்ல. 1 மினிட். டீச்சர் மலையப்படியார். விளங்கல? மலை. ஓ, இங்காலே மழை ஹரேஷ். நைட்டுக்கு என்ன நடக்க போதோ தெரியல. நேற்றும் சரியான மழை. உங்களுக்கு மழையா? மழை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹரிஷுக்கு நான் கடிதம் உண்டு உங்களுக்கு சாம்பிள் ஒன்று காட்டியிருந்தேன் நான் எல்லாம் ஹரிஷ். ஞாபகம் இருக்கா? இருக்கு மிஸ். கடிதம் எழுதுற முறை ஒன்று காட்டியிருந்தான் ஞாபகமா? இந்த பாருங்க. ரைட், ஓகே. உறவு முறை கடிதம் எப்படி எழுதலாம்னு காட்டியிருந்தேனா? பாருங்க மிஸ். இந்த பாருங்க. உங்களோட வலது பக்கத்துல உங்களோட அட்ரஸ் எழுத வேணும், டேட் போட வேணும். நாலண்டு எழுத தேவையில்லை, டேட்டை மட்டும் போட வேணும். அன்புள்ள நண்பனுக்கு நீங்க மாத்தைகள் எப்படி போடுவீங்க இப்ப? அன்புள்ள யாரு நண்பனுக்கு தான் எழுத போறீங்க? யாரு நண்பன் உங்களோட? சும்மா யார்டையும் பேரை சொல்லலாம்.
அன்புள்ள வி ஹரிஷ். ஹரிஷ், இதுல வந்து நீங்க என்ன சொல்ல வேணும்? உங்களோட செய்தி என்ன? நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இலங்கை தமிழ் போட்டி. தமிழ் போட்டியில நான் வெற்றி பெற்றதுக்கு நீர் எனக்கு அனுப்பின பரிசுக்காக நன்றி. சரியா? சோ அந்த பரிசு பொருள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அந்த பரிசு பொருள் எதுவாகவும் இருக்கலாம். என்ன ஏதா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு அவர் ஒரு பேனா வேண்டி தந்திருக்கிறார், இல்லாட்டிக்கு ஒரு பேக் ஏதாவது வாங்கி தந்திருக்கான்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட இமேஜினேஷனை பயன்படுத்தணும். சரியா? அப்ப நீங்க வேண்டி தந்த அந்த ஸ்கூல் பேக்கை நான் பாடசாலைக்கு கொண்டு செல்லுகிற பையை நான் பாடசாலைக்கு கொண்டு செல்லுகிறேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நீ கொடுத்த பரிசு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. இன்னும் நான் முயற்சிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது. அந்த மாதிரி எழுத வேணும். ரைட்டா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஆரம்பத்தை காட்டுங்க பாப்போம். எப்படி எழுதியிருப்பீங்க? அன்புள்ள ஹரி